3 கிளாஸஸ் என்று சொன்னேன். 3 பேருக்குத்தான் ஒருத்தர் இறுதி ஆவணம் இல்லாத நேரம் மரணிக்கின்ற போது, முதலாவது குர்ஆனில் சொல்லப்படுகின்றவர்கள் ஒரு பகுதி, இரண்டாவது அவர்கள் எக்னேட்ஸ் என்று சொல்வார்கள், அவர்களுக்கு ஒரு பகுதி செல்லும். அவை அனைத்தையும் நீங்கள் கூறுகின்றீர்கள். அவை அனைத்தும் ஒன்றாக நன்றாக கூறப்பட்டுள்ளது. முதலாவது குர்ஆனில் சொல்லப்பட்டவர்களுக்கு கொடுத்துவிட்டு அடுத்த பங்கினை எக்னேட் சொல்லப்படுவதற்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றது. அதற்கு பிறகு சில உறவினர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். உறவினர்கள் அவர்கள் எப்போது அதை பெறுவார்கள் என்றால், அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட தந்தை 8 ஆண்கள் குலம், ஆண்கள் பிரிவுகளும் 4 பெண்கள் பிரிவுகளும் அங்கு கூறப்பட்டுள்ளன. ஒன்றை சொல்ல வேண்டும், பெண்களும் மனைவியும் அதில் அடங்குகின்றார். ஆகவே அதன் பிறகு 2வது பிரிவுக்கு செல்லலாம், மிச்சத்தை கொடுக்கலாம். 2வது பிரிவு இல்லை என்றால் யாருக்கு கொடுப்பது? அந்த முதலாவது பிரிவை கொடுத்துவிட்டு 2வது பிரிவில் இருக்கின்றவர்கள் இல்லை என்றால் யாருக்கு கொடுப்பது என்ற அதுவும் கூட இலங்கையின் உயர் நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனையாக ஏற்பட்டது. அதில் அது திரும்ப அவர்களுக்கு செல்ல வேண்டுமா இல்லையா என்ற கேள்வியும் ஏற்பட்டு, குர்ஆனிக் ஷியாரஸுக்கே அவை செல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பும் இலங்கையில் இருக்கின்றது. இப்படியான மிகவும் சிக்கலான ஒரு சட்ட பிரச்சனைகள் இவை அனைத்தும். ஆனால் நன்றாக இதை வாசிக்க வேண்டும், நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இதனை விளங்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தினை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். இது ஒரு ஒரு மிகவும் இலேசான விடயம் இல்லை. இங்கு கூறப்பட்டவை அனைத்தும், இந்த சட்ட அனைத்தும், இவை அனைத்தையும் நன்றாக வாசித்து விளங்க வேண்டிய ஒரு அழகான முறையில் உஸ்தாத் மன்சூர் அவர்கள் இதனை கூறியிருக்கிறார்கள். பல புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன இவற்றில். எமக்கு முன்பு இருந்தார் ஒரு சட்டத்தரணி கௌசுல் அமீன் என்று, அவரும் கூட ஒரு புத்தகத்தினை வழிகாட்டியாக எழுதியிருந்தார் ஆங்கிலத்தில். ஆகவே நாம் எமது சமூகம் சார்பாக உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். இவற்றினை இந்த சர்ச்சைகள் உள்ள பகுதிகளையும் 2வது பதிப்பு செய்கின்ற போது அதனை பார்ப்பீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். அண்மையில் நான் ஒரு மிகவும் விசித்திரமான ஒரு விடயத்தை பார்த்தேன். என்னவென்றால், முஸ்லீம் லோவை பற்றி எழுதுகிறவர்கள் அனைவரும் பெரும்பான்மையானவர்கள் வெளிநாட்டுக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். அமெரிக்கர்களாக இருக்கிறார்கள், ஆங்கிலேயர்களாக இருக்கிறார்கள். ஆனால் 2 புத்தகங்களைத்தான் நாங்கள் எமது நீதிமன்றங்களில் பாவிக்கின்றோம். முஹம்மடன் லா பை ஃபைசி என்று சொல்வார்கள். ஃபைசி எழுதிய, அமீர் அலி எழுதிய ஒரு புத்தகம், டியாப்ஜி எழுதிய 2 புத்தகங்கள், இவை 2ம் தான் நாங்கள் பாவிப்பது வழக்கம். ஆனால் இப்போது ஆங்கிலேயர்கள் இவர்கள் எல்லாரும் எமது இந்த சட்டங்களை பற்றி நன்றாக கவரப்பட்டு சிறந்த முறையில் எழுதுகிறார்கள். ஆகவே நான் 2 நாட்களுக்கு முதல் உங்களுடைய புத்தகம் எனக்கு கிடைத்த போது நான் அதனை கூல்சன் என்றொருவர் எழுதி இருக்கின்ற புத்தகம் நான் ஆன்லைனில் பார்த்தேன். அதை உங்களுடைய புத்தகத்தோடு நான் சேர்த்து வாசித்த போது 2க்கும் இடையில் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதை நான் அவதானித்தேன். அப்போதுதான் எனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தது. உஸ்தாத் மன்சூர் அவர்களும் கூட எவ்வளவு தூரம் ஆழமாக இதனை ஆராய்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி என்னை ஆரவாரப்படுத்தியது. ஆகவே முஸ்லிம் சட்டம் சீர்திருத்தப்பட வேண்டுமா இல்லையா என்று ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது நீண்ட நாட்களுக்கு முதல். அதில்
2 பிரிவாக சேர்ந்து இப்போது எதிர்பார்த்தேன் ஜஸ்டிஸ் இந்த மிஸ்டர் ஃபைஸ் முஸ்தபா அவர்கள் வருவார்கள் என்று. அவர்கள் ஒரு பிரிவாகவும் ஜஸ்டிஸ் மாசூஃப் ஒரு பிரிவாகவும் ஒரு ரிப்போர்ட்டினை உருவாக்கினார்கள். அண்மையில் எனக்கு முன்பாகவே ஒரு வழக்கு வந்தது. ஒரு பெண், இது சம்பந்தமாக இதுவரை எந்த குழுவும் அமைக்கப்படவில்லை. அதாவது இது என்றால் குர்ஆன் சம்பந்தப்பட்ட விடயம், இதனை எப்படி சீர்திருத்துவது என்பதை பற்றி நாங்கள் கதைக்க முடியாது. ஆனால் திருமணத்தின் பின்பாக ஏற்படுகின்ற விளைவுகளை ஆராய்வதற்காக ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டியில் கூறப்பட்ட ஒரு மிகவும் முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு பெண்மணி விவாகரத்துக்கு ஆளாகின்ற போது அவருக்கு மதா என்று சொல்லப்படுகின்ற நஷ்ட ஈடு கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா என்று எமது சட்டத்தில் அதில் இல்லை. ஆனால் ஒரு காரியோரால் இருந்தார், ஒரு இளம் மாணவர், என்னுடைய மாணவர் தான் அவர் இங்கே இருக்கவில்லை, சாபீர். அவர் கூறியிருந்தார் பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று. அதனை இப்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அந்த வழக்கு வந்துள்ளது, மதா கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா என்று. ஆனால் எமது முஸ்லீம் மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட், அக்பர் ஜஸ்டிஸ் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தில் அது எழுதப்படவில்லை. ஆனால் எமது ஷரியாவில் அது இருக்கின்றது. அப்போ ஷரியாவில் இருக்கின்ற அந்த கோட்பாடு கொண்டு வர வேண்டுமா இல்லையா என்பது இப்போது உயர் நீதிமன்றத்துக்கு முன்பும் இருக்கின்றது. எத்தனையோ அதைத்தான் எமது குழுக்கள் அன்றும் கூறினார்கள். 2 நாட்களுக்கு முதல் நான் பார்த்தேன், கேரளா, எனக்கு அதை MRM சல்மான் அவர்கள் கூட எனக்கு அனுப்பியிருந்தார்கள். கேரளா ஹைகோர்ட் விவாகரத்து பெறுகின்ற போது தொடர்ந்தும் தன்னுடைய மனைவியை, அதாவது விவாகரத்து செய்யப்பட்ட மனைவியை பராமரிக்க வேண்டும். பராமரிப்பு டிவோர்ஸ் ஆனவுடன் பராமரிக்க முடியாது. ஆனால் தொடர்ந்து அவர் காசு கொடுக்க வேண்டும், அவரை பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம், ஒரு தீர்ப்பினை இந்திய நீதிமன்றம், இங்கு காதிகள் இருக்கிறார்கள், இந்திய நீதிமன்றம் கொடுத்துள்ளது. அதுவும் நமது சட்டத்தில் இல்லை. அதாவது ஆகவே அவைத்தை நாம் கொண்டு வர வேண்டுமா இலங்கையில் என்ற ஒரு கேள்வியும் இங்கு ஏற்படுகின்றது. ஏனென்றால் அண்மையில் எத்தனையோ பெண்மணிகள் விவாகரத்து செய்யப்படுகின்ற போது அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக இங்கு ஒன்றுமே இல்லை என்று பலர் கூறுவதை நானாக அறிந்திருக்கின்றேன். இப்படியான பிரச்சனைகள் அவர்களுக்கு இருப்பது. அப்படியான சீர்திருத்தங்கள் எமது சட்டங்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இதில் நீங்கள் எழுதியிருக்கின்ற இன்னொரு பிரிவில் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டுமா என்பதில் சொல்ல முடியாது. அதை எல்லாம் குர்ஆனில் இருப்பவை. ஆனால் நான் முதல் கூறிய அந்த பகுதி, விலக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது சொல்கின்றார்கள். பாகிஸ்தானில் அதில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இப்போது அங்கு அவர்களுக்கு அது செல்லுபடியாகும் என்று, அதை இங்கு செய்ய முடியுமா என்பதெல்லாம் கேள்விகளாக இருக்கின்றன. ஆகவே இந்த வேளையில் இவற்றினை உங்கள் முன்பாக சில கருத்துக்களை முன்வைப்பதற்கு எனக்கு தந்த சந்தர்ப்பத்தை நான் நன்றி கூறுகின்றேன். நீங்கள் தொடர்ந்தும் இப்படியான புத்தகங்களை எனக்கு தர வேண்டும், இந்த கோட்பாடுகளை வெளிக்கொணர வேண்டும். நான் இனி என்னுடைய கோர்ட்டுக்கு செல்கின்ற போது நான் உங்களுடைய புத்தகத்தை அடிக்கடி வாசிப்பேன் என்ற அந்த ஒரு உறுதிமொழியையும் கூறி, எங்கள் அனைவருக்கும் இப்படியான ஒரு நிகழ்வில் உங்களுடைய புத்தகத்தை வெளியிட்டு வைப்பதற்கான வாய்ப்பினை தந்ததையிட்டு நன்றி கூறி, எமது மிஸ்கத் ஆய்வு
அரங்கத்துக்கும் நன்றிகள் கூறி நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.